கடவுளர்கள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிவன் சர்மாவின் பணிவான வணக்கம். வருடாந்திர கிரகங்களான சனி ராகு கேதுக்களோடு குரு பகவான் இந்த வருஷம் 1/6/2026 என்ற பயிற்சியாய் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு செல்கிறார். அதாவது காலபுருஷ தத்துவ ரீதியாக பார்க்கும் பொழுது காற்று ராசியிலிருந்து நீர் ராசி தான், நீர் ராசியில் அவர் உச்சம் அடைகிறார். அப்போ இந்த குரு உச்சம் பெறுவது பொதுவான விஷயங்களுக்கு நன்மையா தீமையா? இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த குருவுக்கு 11ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரித்து கொண்டிருப்பார். ரிஷபத்தில் லக்னத்திலேயே சூரியன் சஞ்சரித்து கொண்டிருப்பார் இந்த குரு பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டங்களில். 12ஆம் இடத்துல புதன் ஆட்சி பலம், சுக்கிரன் அதுக்கு நட்பு வீடு. 2ஆம் இடத்துல கேது இருக்குது, சற்று சில பாதிப்புகளை கொடுக்கும், குடும்பத்தை விட்டு பிரிக்கூட சூரியனெல்லாம் கொடுத்துரும். சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேர் சஞ்சரித்து கொண்டிருக்கலாம், அதுவும் ரொம்ப யோகமான ஒரு விஷயந்தான். 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால வெளிநாட்டு பயணங்கள் நல்லா இருக்கும். 11ஆம் இடத்துல லக்ன யோகி ஆகிய தர்மகர்மா யோகத்துடைய சனி பகவான் இங்கே நட்பு வீட்டில் உட்காந்துருக்கு, அதுவும் நல்ல விஷயம். அப்போ 12ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம். அப்போ லக்னத்துக்கு முன்னும் 2 ஆட்சிகரங்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் குரு பகவான் பல அற்புத நற்பணங்களையும் தருவார். காரணம் என்ன? குரு பகவான் இங்கு இந்த வருடத்தில் ராஜாவாக வருகிறார். இப்படிப்பட்ட தன்மையில் நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்கு திரு பவானந்த் சக்திதாஸ் வந்திருக்கிறாரு. நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம போகலாம். குருவுடன் சேர்ந்து குருவை பற்றி பேசுவதில் ஒரு பெரும் மகிழ்ச்சி எனக்கு. இந்த குரு பெயர்ச்சி நிறைய மாற்றங்களை உலகத்தில் உருவாக்கி தரப்போகுது. சில ஏற்ற இறக்கங்களையும் சமநிலைப்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகும். இருந்தாலும் இதே குரு பெயர்ச்சி ஒவ்வொரு ஆங்கில மாதத்தின் இறுதி அல்லது ஆங்கில மாதத்தின் முதல் நாளில் உலகத்தின் ஏதோ ஒரு பாகத்தில் ஏதோ ஒரு போர் சூழலோ இல்லை பொருளாதார ரீதியான சிக்கலோ இல்லை நெருக்கடியான அரசியல் நெருக்கடிகளோ ஏதோ ஒன்று உருவாகி ஒரு சமநிலை இல்லாமல் கொண்டு போகும். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, எங்கெல்லாம் சில தவறான இல்லை சமநிலையற்ற தன்மைகள் இல்லைன்னா இது தவறான கைகளில் மக்கள் அகப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்து அதெல்லாம் சீர்படுத்தக்கூடிய அமைப்பை இந்த குரு பெயர்ச்சி உருவாக்கி தரும். அக்டோபர் வரைக்கும் சீர்படுத்த வேண்டியவற்றை சீர்படுத்துவதற்கு இந்த குரு பெயர்ச்சி பெரிய அளவில் உதவி செய்யும். பல்வேறு தீமைகளை அல்லது சமூகத்திற்கு காலத்திற்கு ஒத்துவராத தன்மைகளை மாற்றி கொடுப்பதற்கும் இந்த குரு பெயர்ச்சி பெரிய அளவில் உதவி செய்யும். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஏன்னா குரு தர்மகாரகன், தர்மநெறி தவறாதவன், தர்ம திரிகோணத்தின் அதிபதியும் கூட, மோட்ச திரிகோணத்தின் அதிபதியும் அந்த குரு பகவான் தான். அப்போ அந்த குரு பகவான் இந்த பிராப வருடத்தில் ஏற்கனவே ராஜாவாக அவர் வந்துடுறார். அப்போ குரு ராஜாவாக இருந்து கொண்டு காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்தில் இருந்து கொண்டு அதில் உச்சம் பெற்று காலபுருஷன் 4ஆம் இடத்தை கடகத்தில் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்று அது தாய் வீடு என்று நாம் சொல்கிறோம். குலதெய்வ ஸ்தானமும் அதைத்தான் நாம் சொல்கிறோம். இப்போ தாயை போல் ஒரு குலதெய்வத்தை போல் மக்களை அனைவரையும் அனுசரித்து செல்வதற்கான ஒரு அற்புதமான ஆண்டாகத்தான் இது அமைய வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த குரு பயிற்சியில் நிறைய நன்மைகளும் இருக்கு, நிறைய சிக்கல்களும் இருக்கு. இருந்தாலும் நம்ம முதல்ல நன்மைகளை பார்ப்போம். உலக நாடுகள் எல்லாமே தங்கத்தை விற்க ஆரம்பிப்பாங்க. அதன் மூலமா மார்க்கெட்டுக்கு தங்கம் நிறைய வர ஆரம்பிக்கும். தங்கத்தின் விலை கடகடவென குறையும். அக்டோபர் வரைக்கும் நல்லாவே குறையும். அந்த நேரம் மக்கள் அமோகமாக தங்கத்தை வாங்கி குவிக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான நேரம். அடுத்து மனை ரியல் எஸ்டேட்டு தனிப்பட்ட வயல்வெளிகள் இல்லைன்னா மனை பிரிவுகள் இப்படி வாங்கும்போது அதுவும் ரொம்ப அற்புதமாக வரும். ஏன்னா இந்த டைம் ஸ்டாக் மார்க்கெட்டு கோல்டை விட ரியல் எஸ்டேட்டு சூப்பராக போகும். வீடு கட்டுறதை மட்டும் பின்னாடி தள்ளி போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இல்லை வீடு கட்டுறதை அக்டோபருக்கு அப்புறம் இல்லைன்னா அடுத்த வருஷத்தில் கட்டுறது மாதிரி பாருங்க. இப்போ ரியல் எஸ்டேட் போகுமானா சூப்பராக போகும். ஏன்னா ரொம்ப எல்லாருமே ரியல் எஸ்டேட்டை நோக்கி நகர போகிறாங்க. அதுவும் மக்களுக்கு ஒரு நன்மை கொடுக்கக்கூடியது. திருமணம் அப்படின்னும் போது 3 ராசிகளுக்கு டக்குன்னு திருமணம் நடந்துடும். ரொம்ப நாள் எதிர்பார்த்தவங்களுக்கு இப்போ நடக்கும். குழந்தை பிறப்புலையும் அதே போல் சிம்மத்தில் இருக்கிறவங்களுக்கு குழந்தை கிடைக்கும்,
கடகத்தில் இருக்கிறவங்களுக்கும் குழந்தை உடனடியாக கிடைக்கும். மீனத்துக்கும் குழந்தைகள் ரொம்ப நாள் காத்திருக்கிறவங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். இனி நாம் ஒவ்வொரு ராசி ரீதியாக இதை பார்க்கலாம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பி விட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம் பொன் பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம், அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209. கும்பராசி நேயர்களே, இந்த குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசியிலே ராகு பகவான் உட்காந்துருக்கார், 7ல் கேது உட்காந்துருக்கார். பொதுவாக கேது 7 இருந்தால் இப்போ தான் மகராசிக்கு சொன்ன மாதிரி கேது 7ல் இருந்தால் அப்படின்னு சொன்னால் இந்த பிரிவினையை கண்டிப்பாக கொடுக்கும், தொழிலில் நஷ்டத்தை ஏற்படுத்தும், வியாபாரம் மந்தப்படும், ஒழுங்கான வேலைக்காரங்க இருக்க மாட்டாங்க, இல்லை வேலை செய்ய மாட்டாங்க. பார்ட்னர்ஸ் இன்னியா நான் தான் அதிகமாக உழைக்கிறேன், இவன் காசு படன்னு இவன் கம்மியாக உழைக்கிறான், எனக்கு குடும்ப குட்டி இல்லையா, நானும் 4 இடத்துக்கு போக வேண்டாமா வர வேண்டாமா. இந்த பங்குதாரர்கள் பார்ட்னர்ஷிப் மத்தியில் ஒரு சலசலப்பை உருவாக்கி விடும். இவை அனைத்துமே செய்யக்கூடிய காலகட்டம். போதா குறைக்கு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு வருவார். அப்போ 6ல் குரு வர்றது நல்லதா? 2 தன்மை இருக்குது. ஒன்று 6ல் வர்றது மறைவஸ்தானம் எடுத்துக்கலாம், இன்னொன்று 6ங்கிறது உபஜயஸ்தானம். அப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு உங்கள் 2ஆம் இடத்தை பார்ப்பது உபஜயஸ்தானமாக குரு பகவான் செயல்படுவார். அது ஒரு வகையில் நற்பலங்கள் தான். ஆனால் லக்னத்திலேயே உங்கள் ராசியிலேயே ராகு இருப்பதால் எச்சரிக்கை தேவை. வார்த்தைகள் விடும்போது அளந்து விடணும். நமக்கு சம்பந்தமே இருக்காது, தேவையில்லாமல் ஒருத்தரை இரிட்டேட் பண்ணுறதுக்கு ஒரு வார்த்தைகள் தேவையில்லாமல் வந்துவிடும். கோயிலுக்கு போகிறான்னு வரையாப்பா என்ன பண்ணாங்கட்டே கோயிலை பார்த்து என்ன செய்ய, சாமின்னு ஒன்று இருந்தால் இவ்வளோ பிரச்சனை நடக்குமா, இத்தனை குழந்தைகள் பாலியல் குற்றங்கள் நடக்குமா, திருட்டு களவு நடக்குமா, ஆளுன்னு இப்படிலாம் பண்ணுவாங்களா, தேவையில்லாமல் இறப்புகள்லாம் கூட்டம் மீட்டிங்னு போயிட்டு அவங்க ஆசையோடு பார்க்க போனாங்க நடிக்கிற அவளுக்கு இழப்புகள் தேவையா, உங்கள் சாமி என்ன கிழிச்சிச்சு, இந்த மாதிரிலாம் வார்த்தைகள் வரும். ஆனால் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. உலகத்தில் எது நடக்கணுமோ அது நடக்கத்தான் செய்யும். நம்ம பாதுகாப்புக்காக நம்ம இறைவன்கிட்ட போகிறோம், நம்மளை பாதுகாத்துக்கணுங்கிறதுக்காக, நம்ம சுற்றியுள்ளவங்களை பாதுகாத்துக்கணும், நல்லது நடக்கணுங்கிறதுக்காக போகிறோம். நம்ம அதனால் நம்ம வார்த்தைகளே அளந்து விட வேண்டும். கும்பராசிக்காரங்கள்லாம் அன்னெசரி டாக்ஸ் அப்படிங்கிறது அடிக்கடி விடுவாங்க, அதில் எச்சரிக்கையாக இருக்கணும். கொஞ்சம் அகம்பாவம், கொஞ்சம் கர்வம் வந்துடும். ஏன்னா காலபுருஷனுக்கு அது பாக்கிய 11ஆம் இடம், 11ஆம் இடம் பாதகஸ்தானமும் அதுதான். காலபுருஷனுக்கு கத்து வந்துடும். யார் நம்ம தொழில் கற்றுக்கிட்டோமோ அவங்ககிட்டயே தொழிலோட வித்தையை காட்டக்கூடிய சூழ்நிலைலாம் நிறைய பேருக்கு வந்திருக்கு. அது நாங்கள் பார்த்துருக்கோம். நம்ம நல்ல தொழில் கற்றுக் கொடுத்தா நல்லா சம்பாதிக்கிற நினைச்சிடறோம். நாளைக்கு அவன் ஒரு பிரச்சனை விஷயமா சப்போர்ட்டுக்கு வாடாங்க விட்டா நான் என்ன எடுபடி வேலை செய்கிறவனா, நேற்று வரைக்கும் எடுபடி வேலை செஞ்சுருப்பான், அவன்கிட்ட தொழிலை கற்று கொஞ்சம் முன்னேறி இருப்பான். இன்றைக்கி அவன் கூட்டம் போய் செய்யணும், எடுபடி வேலை செய்யணும். ஏன்னா நமக்கு தொழில் கற்றுக் கொடுத்தா குரு, ஆனால் இப்போ அதை செய்ய மாட்டான். மல்லுக்கு நிற்பான் நான் என்ன அந்த மோசமாக போயிட்டேன்னா உங்கள்கிட்டலாம் செய்யணுங்கிற சொல்லி எனக்கு ஒரு காலம் தெரிஞ்சு இப்போ இல்லை. இந்த மாதிரி வீம்பு பேச்சுக்கெல்லாம் இந்த ராகு பகவான் கொடுத்துருவார். இந்த வருஷ கடைசியில் டிசம்பர் மாதம் இந்த ராகு உங்கள் ராசியை விட்டு 12ஆம் இடத்துக்கு போயிடுவார். 12ஆம் இடத்துக்கு ராசி போயின கொஞ்சம் ரிலீஃப் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் பொருள் இழப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். கடன் வாங்கிட்டு கடனை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு எல்லாமே நீங்கள் இதுபடுவீங்க, அடிபடுவீங்க. அதே சமயத்தில் 2ஆம் இடத்துல உங்கள் ராசியாதிபதி சனி உட்காந்துருக்கான். அப்போ 2ல் சனி 12ல் ராகுன்னு வந்தப்போ கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு காலம் உருவாகும். ஆனால் அது கடனில் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் உருவாகும். குழந்தைகளை விட்டு கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு கட்டாய தேவைகள் ஏற்படும். இல்லை அப்படின்னா குழந்தைகளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போக வேண்டிய ஒரு தேவைகள் ஏற்படலாம். இது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், முதலீடுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத அனாவசியமான பேச்சுக்கள் வச்சுக்கூடாது, யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் சண்டை போடக்கூடாது. நம்ம வாயால் தான் கெட்டு போவோம் அப்படிங்கிறது கும்பராசிக்கு ரொம்ப சரியாக பொருந்தி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். சரியான அளவில் சப்ளை செயின் பாதிக்கப்படாமல் இருக்குது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். குடும்ப விஷயங்கள் வேறு யாருக்கிட்டையும் வெளியே அதிகமாக பேசக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்குள்ளேயே வச்சு சரி கட்டிக்க பாருங்கள்.
நவம்பர் மாதத்துக்கு மேலே குடும்பம் சார்ந்த இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடும். உடல் நலத்தில் கவனம் செலுத்தணும், உணவு விஷயத்தில் கவனம் செலுத்தணும். சில நேரங்களில் ஒற்றை தலைவலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அஜீரண கோளாறு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, மலச்சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான சிக்கல்கள் ஏற்படும் போது உங்கள் மனம் இயல்பாகவே பாதிக்கப்படுவதாகவும் அமையும். அப்போது இந்த நேரங்களில் நீங்கள் சரியாக இருக்கணும்னா சரியான உணவு முறை, சரியான உடற்பயிற்சி, செரிச்சதுக்கப்புறம் சாப்பிட்றது, கொஞ்சம் தேவையில்லாத உணவுப் பொருட்களை தவிர்க்கிறது, உங்கள் உடலுக்கு உடல்வாகுக்கு தகுந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான சில முன்னேற்பாடுகள் செஞ்சாலே உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளை கண்டிப்பாக குறைச்சிட முடியும். இந்த கும்பராசிக்கு குரு பகவான் 30/6/2026 மேலே ஒரு சிம்மத்துக்கு வந்துடுவார். சிம்மத்துக்கு உங்கள் ராசியை அவர் பார்க்குறார். அது உங்களுக்கு சற்று ஆறுதலாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த வருஷ கடைசியில் டிசம்பர் மாதம் ராகு உங்கள் ராசி விட்டு பயிற்சியை பெறுவார். ஒரு அதீத நற்பலன்கள் கண்டிப்பாக கொடுக்கும். சிம்மராசியில் குரு இருக்கும்போது உங்கள் ராசியை அவர் பார்ப்பார், உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்ப்பார். பொதுவாகவே காலபுருஷனுக்கு உங்கள் ராசி பாதக ராசியாக இருந்தாலும் காலபுருஷனுக்கு பாக்கியாதிபதி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் நிச்சயமாக அந்த காலகட்டம் என்று சொல்லக்கூடிய 30/10/2026 27/1/2027 வரைக்கும் உள்ள காலகட்டங்களை அதீத நற்பலன்கள் நல்லா பயன்படுத்திக்கோங்க. அந்த சூழ்நிலை பயன்படுத்திட்டு காசு வருதா, நகை நட்டு வருதா, இடம் வருதா, முன்னோர்கள் சொத்தா, எதுவாக இருந்தாலும் அதை பெர்மனண்ட்டாக ஒரு அசட்டாக நம்ம மாற்றணும். நமக்கு நிரந்தர சொத்தாக அதை மாற்றி அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக நன்மையைத்தான் கொடுக்கும். 2 மற்றும் 11க்குரிய குரு உச்சமாகிறது ஒரு நல்ல விஷயம். அதே சமயத்தில் அது 6ல் போய் மறையிறதுங்கிறது கொஞ்சம் கெட்ட விஷயம். அப்போ உங்களுக்கு வருமானங்கள் நல்லா இருக்கும், லாபங்கள் நல்லா இருக்கும். அந்த லாபங்களை உங்கள் வீட்டுக்கு கொண்டு போக முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அதில் ஒரு சின்ன தேக்க நிலை தான் ஏற்படும். ஒன்று நீங்கள் கடன் வாங்கின நபர் அந்த பணத்தை வாங்கிட்டு போயிடலாம், இல்லைன்னா உங்கள் கூடவே இருக்கக்கூடிய நபர் அந்த பணத்தை கேட்டு வாங்கலாம். கூட்டாளிகளுக்குள்ள சங்கடங்கள் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இந்த கும்பராசி எடுத்தோன்னா ஏற்கனவே 2ல் சனி, ராசியாதிபதி சனி 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. இப்போ நாக்கடை சனின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நல்லதையே சொல்ல போனாலும் அது கெடுதலாக தெரியும். ஒரு பஞ்சாயத்து நடக்குது, 2 பேரும் வேண்டியவங்க, நீங்கள் போய் அதுக்கு நான் சொல்யூஷன் கொடுக்குறீங்க, அதுக்கு என்ன தீர்வுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்ச அந்த தீர்வை நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னா நான் கேட்டேன் நான் பார்ப்பாங்க. நல்ல நட்பு தேவை, நல்ல விஷயம் தானப்பா சொன்னேன் உங்களுக்கு, இவள் நல்ல ஃப்ரெண்டாக இப்படி ஏன்பா இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு நான் உங்கள்கிட்ட கேட்டால் நீ சொல்லு, ஏன் தேவையில்லாமல். ஏன்னா அவங்களுக்குள்ள சண்டையை உங்கள் பக்கம் திருப்பி விட்ருவாங்க. 2 சனியும் தான் அந்த வேலையெல்லாம் பண்ணும். அவங்களுக்குள்ளே மோதிட்டு இருக்கிறவங்க அவங்க 2 பேரும் சேர்ந்து உங்களோட மோத ஆரம்பிச்சிருவாங்க. இது மாதிரி தன்மை எல்லாமே நடக்கிறது சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. அப்போ உங்கள் ராசியாதிபதி உங்கள் சுகஸ்தானத்தை பார்க்குறாரு. சுகஸ்தானத்தை பார்க்கும்போது வீடுகளில் செலவுகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். திடீர்னு மழை பெஞ்சது, இடி இடித்தது, வீட்டில் ஒரு பகுதி இடிஞ்சு விழுந்துருந்துச்சு, மொட்டை மாடியில் இடிஞ்சு விழுந்துருக்கு, இல்லை ஏற்கனவே நீங்கள் ஒரு டெம்பரவரியாக ஒரு சவுத்து எழுப்பியிருக்கீங்க, அந்த சவுறு இடிஞ்சு விழுந்துருச்சு, அப்புறம் பாதுகாப்புக்கு வழி இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நிறைய வர்றதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. 2ஆம் இடத்துல சனி இருந்துச்சுன்னா பொதுவாக சனி இருக்கும் இடத்தை வாழ வைக்கும், பார்க்கும் இடத்தை தான் கெடுக்கும்னு சொல்லுவாங்க. இருப்பினும் இந்த மாதிரி தன்மைகள்லாம் அந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கிறனால கொடுத்துருவார். ஆனால் அவர் சிம்ம ராசிக்கு வரும்போது அது அனைத்துமே சீர் செய்யப்படும், அனைத்துமே சீராக்கி பழைய சகஜ நிலை கொண்டு வரும். ஏன்னா அந்த டிப்பு 2-3 கட்டங்கள் மாறுது. தமிழோட பிறக்கும் பொழுது மிதுனத்துலேயும், ஜூன் மாதம் கடகத்துலேயும், அப்புறம் அக்டோபர் மாதம் சிம்மத்துலேயும், அப்புறம் ஜனவரி மாதம் மறுபடியும் கடகத்துக்கும் போகக்கூடிய அந்த மாதிரி தன்மைகள் இருக்கிறதுனால குரு ராஜா. அந்த குரு ராஜா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தர்ம நெறி தவறாதவன். அவன் தர்ம நெறி தவறாமல் நீங்கள் நடந்துக்கிட்டால் அது உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு பாதுகாப்பாக இருக்கும், எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அவன் கடகத்திலிருந்து உங்கள் விரயஸ்தானத்தை பார்க்குறான். அப்போ உங்களுக்கு பணம் வந்துச்சுன்னா இந்த பணத்தை என்ன செய்யன்னு யோசிக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்கி போட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துருவான். இது உங்களுக்கு அற்புத நற்பலங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய தாய்மாமா வகையிலேருந்து உதவி கிடைக்கும். எந்த வகையில் கிடைக்கும்னு தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு வகையில் கிடைக்கும். அடுத்து அவங்களுடைய சகோதரி வகையிலேருந்து உதவிகள் கிடைக்கும். அதே போல் கணவர் வகையிலிருந்தும் சில முன்னேற்றங்கள் உருவாகும். வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாறும். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த நன்மைகள் உங்களுக்கு நேரடியாக வராது, ஆனால்
உங்கள் கூட இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு கிடைக்க பெற்று அதன் மூலமாக உங்களுக்கு வந்து சேரும். மேலும் கும்பராசிக்காரர்கள் சற்று எச்சரிக்கை கலந்த உணர்வோடு நீங்கள் சென்று கொண்டு இருந்தீர்களேயானால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்காது. ஏன்னா 2 மாறுபட்ட தன்மையில் குரு செல்றான். வந்து நல்லவனா கொஞ்ச நாளைக்கு இருக்கிறான், மறுபடியும் கெட்டவனா கொஞ்ச நாளைக்கு மாறுறான், திரும்ப நல்லவனாக இருக்கிறான், திரும்ப கெட்டவனாக மாறுறான். இப்படி மாறி மாறி 5ஆம் இடத்துல இப்போ 1ஆம் தேதியிலேருந்து, அது நீங்கள் இப்போ 1ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி வரைக்குமே, அதாவது 14/4/2026 1/6/2026 வரைக்குமே அவர் வந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சரிச்சுட்டு இருக்கார் குரு பகவான். இப்போ புத்திர சௌபாக்கியத்தை கண்டிப்பாக கொடுக்கும். குழந்தைகளின் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார்ன்ற ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகளின் வெளிநாட்டு கல்வி, வெளிநாடு சென்று படிப்பதற்கு, வெளிநாடு தங்குவதற்கு, இது போன்ற அமைப்புகள் எல்லாத்தையுமே அந்த காற்று ராசியில் குரு சஞ்சரித்து கொண்டு இருக்கும் வரை கண்டிப்பாக கொடுப்பான். 1/6க்கு பிறகு தான் அவர் கடகத்துக்கு வர்றார், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வர்றார். பொதுவாகவே வந்து 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து அதை உபஜயஸ்தானம் எடுத்துக்கலாம், ஒரு மாரல் சப்போர்ட், ஒரு அடிஷனல் சப்போர்ட். அப்போ அது எப்போ உங்களுக்கு மாரல் சப்போர்ட்டாக இருக்கும்? உங்கள் செயல்பாடுகளின் நீதி, நேர்மை, நியாயம், தர்மம், சுய கட்டுப்பாடு, ஒழுக்கம் அனைத்தும் இருக்கும் பொழுது அது எங்கே இருந்தாலும் நல்லதை கண்டிப்பாக போகணும். ஆனால் கால சூழ்நிலை நம்ம பல விஷயங்களில் வந்து நம்ம வந்து இது வேணுமா வேண்டாமா, செய்யணுமா செய்யக்கூடாதாங்கிற ஒரு திகட்டலான தன்மைக்கெல்லாம் நம்ம மாறிடுறோம். இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து நாம் செய்த நற்காரியங்கள் நமக்கு துணையாக இருக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா முதல் 6 மாதம் வேண்டாம், நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த மாதங்களில் இயல்பாகவே உங்களுக்கு கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் நடக்கும். அந்த நேரத்தில் கல்யாணமும் நடக்கும். அது ஒரு திடீர் திருமணமாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் பார்த்து வச்சுருந்த ஒரு பெண்ணோ அல்லது பையனோ வேண்டான்னு சொல்லி விலக்கி இருப்பீங்க, அவங்களே மீண்டும் வருவதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். கும்பராசிக்காரங்களுக்கு வந்து என்னமா, ஒரு கலசம், சின்ன அழகான தாமரை கலசத்தை வீட்டில் வச்சு, அது அரிசி போட முடிஞ்சால் பச்சரிசி போடுங்க, இல்லை பச்சரிசியே எங்கள் வீட்டில் வாங்குறது இல்லைன்னா தண்ணீரை ஊற்றி அந்த தண்ணீரில் வந்து ஏலக்காய், கிராம்பு, வாசனாதி திரவியங்கள் எல்லாம் போட்டு தேங்காய், ஒரு மாவிளை கொத்து வச்சு தேங்காய் வச்சு தினமும் தூப தீபங்கள் காட்டி கும்பிட்டுட்டு வாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் இதை செய்ய. நீங்கள் அடுத்த சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை சாயந்தரத்துக்கு மேலே அதை கொண்டு போய் வந்து ஒரு நல்ல தோட்டம் இருந்தால் தோட்டத்தில் செடிகளுக்கெல்லாம் அந்த ஊற்றிடுங்க. மறுபடியும் அடுத்த சனிக்கிழமை காலையில் சனி ஹோரையில், காலையில் 6 to 7 சனி ஹோரை வரும். அந்த சனி ஹோரையில் இந்த கும்ப வழிபாடு நீங்கள் செய்தீர்களே ஆனால் நிச்சயமாக அதீத நற்பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். உங்கள் ஊர்லேயோ இல்லை உங்கள் ஊரை சுற்றி இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துல கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்குது அப்படின்னா அந்த கும்பாபிஷேகத்தில் போய் கலந்துக்குங்க. கோயிலுக்கு தீர்த்தம் கொண்டு போகிற வேலையை செஞ்சு கொடுங்க. இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் செய்வதன் மூலமாகவே கடவுளின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் தானாகவே விலகும் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் கண் கூட பார்க்க முடியும். கும்பராசிக்காரர்கள் சித்தர்கள் வழிபாடு செய்வது சால சிறந்தது. ஜீவ சமாதிகளுக்கு செல்வது அற்புத நற்பங்களை தரும். முடிந்தால் பாபநாசத்துல அகத்தியர் ஃபால்ஸ் இருக்கிறது. ஏன்னா அகத்தியர் கும்பமுனின்னு பேர். அந்த அகஸ்தியர் ஃபால்ஸ் அகஸ்தியர் கோவிலும் அகஸ்தியர் ஃபால்ஸ் என்று வருடத்திற்கு ஒரு முறை நீராடி விட்டு வாருங்கள். அதீத நற்பலங்கள் கண்டிப்பாக நடக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பி விட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம், பொன், பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம். அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209.